வங்கி சேவையை மேலும் எளிமைப்படுத்தும் வகையில் மைக்ரோ ஏடிஎம் சேவை சேலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். வங்கி புத்தகம், ஏடிஎம் கார்டு மற்றும் காசோலை இல்லாமல் ஆதார் எண் மற்றும் கைவிரலை பயன்படுத்தி பணம் பெறும் புதிய முறையான மைக்ரோ ஏடிஎம் சேவை தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக சேலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மளிகை மற்றும் பெட்டி கடைகளில் இந்த டிஜிட்டல் முறையை எளிமையாக அமல்படுத்தும் வகையில் புதிய செயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது வெரி சிம்பிள். நாங்கள் டிஜிட்டல் இந்தியா பேமெண்ட் லைசன்ஸ் கொடுக்குறோம். அந்த லைசன்ஸை யூஸ் பண்ணி பப்ளிக்கு அவங்க இருந்த இடத்துலையே பக்கத்துலேயே பேங்க் இருந்துக்கிற மாதிரி இது எப்படின்னா, அவங்க கைவிரலை வச்சா அது ஆதாரில் போய் செக் பண்ணி அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய் வெரிஃபை பண்ணி இம்மிடியேட்டாக அவங்க அக்கௌண்ட்டில் என்ன பேலன்ஸ் இருக்குன்னு காட்டும். அதுலேருந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா அவங்க பணமும் கொடுப்பாங்க. ஏடிஎம் மிஷினில் போய் நீங்கள் டெபிட் கார்டு போடணும், இல்லை செக் கொடுத்தா தான் பேங்க்கில் கொடுத்தா தான் பணம் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து 24/7 நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். இந்த திட்டத்தின் கீழ் உரிமம் பெற்றவர் வாடிக்கையாளரின் ஆதார் எண்ணை செல்போன் மூலம் இணைத்தவுடன் வாடிக்கையாளரின் கணக்கில் பணம் எவ்வளவு உள்ளது என்று தெரிய வரும். இதனையடுத்து வாடிக்கையாளர் கேட்ட பணத்தை பெறுவதற்காக கைவிரல் ரேகை பதிவு செய்யப்படும். பின்னர் வாடிக்கையாளர் கணக்கில் இருந்து பணம் கழிக்கப்பட்டு அங்கீகாரம் பெற்ற உரிமம்தாரரின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வாடிக்கையாளரிடம் கொடுக்கப்படும். இதற்கு கட்டணம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அவங்க என்னோட ஆதார் நம்பர் கேட்டாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வந்துச்சு. நோ டைமில் என்னோட அக்கௌண்ட்லேருந்து எனக்கு 500 டெபிட் ஆகிடுச்சு. அவங்க 500 rupees எனக்கு கேஷாகவும் கொடுத்துட்டாங்க. ஸோ சிம்பிளாக இருக்குது. பேங்க்கில் போய் செலான் ஃபில் பண்ணி ஒன்று டெபாசிட் பண்ணுறதுக்கு டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். வேற இங்கே ஒன்றுமே இல்லை. வெறும் என்ன ஆதார் நம்பர் சொன்னேன், ஃபிங்கர் பிரிண்ட் வந்துச்சா, வித் நோ டைம் அவங்க எனக்கு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. நான் பேலன்ஸ் கூட நான் திரும்பவும் செக் பண்ணிவிட்டேன், அதுவும் காமிச்சிட்டாங்க அவங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, அவங்க எதுவும் கஸ்டமர்கிட்ட எந்த சர்வீஸ் சார்ஜும் வாங்கலை, ஃப்ரீயாகவே பண்ணாங்க. ஸோ அதுதான் இது ஃபர்ஸ்ட் டைமாக நான் கேள்விப்பட்டது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. மிகவும் எளிமையாக பணம் வரும் இந்த திட்டம் சேலம் புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் துவக்கி வைக்கப்பட்டது. வங்கி சேவையை குக்கிராமங்கள் மற்றும் எளிதில் செல்ல முடியாத தொலைதூர பகுதிகளுக்கு கொண்டு செல்ல இவை உதவுகின்றன. ஏடிஎம்களை விட இவற்றை நிறுவுவதற்கு ஆகும் செலவும் மிக குறைவானது. ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.